ஜென்சி பசங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஜென்சி பொண்ணுங்க திமுகவில் இணைய வேண்டும். இந்த ஒரே ஒரு வற்புறுத்தலின் பெயரில் மட்டும்தான் திமுகவினுடைய தலைவரானாலும் சரி, இப்போ நாங்க ப்ரௌட் கொத்தடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். ஒரு நண்பர் இந்த கூட்டத்தில் தான் எங்களை நீங்க ப்ரோ இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ் நாங்க இன்டெலெக்சுவல் தான், நாங்க கொத்தடிமை தான் அப்படின்னு சொல்றாங்க. டேய், நீ கொத்தடிமையா இன்டெலெக்சுவலா? ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னொரு நண்பர் பேசுறாரு, இல்ல நீங்க வெட்ட வெட்ட ஈஸியா எங்களை வெட்டி போடுற வாழை மரம் நினைச்சியாடா, வாழையடி வாழையா இருக்கக்கூடிய ஆலமரம்டா அப்படிங்கிறார். ஏய், வெட்ட வெட்ட வளையது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தாடா இப்படி பேச போறான்? டேய், வாழையடி வாழையா வர்றது வாழை மரம் தான், ஆலமரம் கிடையாது. வெட்ட வெட்ட சாயறதுக்கு நாங்கள் என்ன வாழை மரமாடா, வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய ஆலமரம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த ஒரு டைலாக்னே தெரியல சாமி. ஜென்சி பசங்க தமிழை கொள்ளாதீங்க, அதுவும் ஜென்சி பசங்க அப்படிங்கிற பெயரில் நீங்க வந்து அந்த பசங்களை போட்டு மண்டையை கழுவாதீங்க அப்படிங்கிறதா. இது ஜென்சி கூட்டம்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்ட முதியோர்களுடைய கூட்டமா இருக்கேப்பா அப்படிங்கிற அந்த மனசு தான் நமக்கு வருது. அந்த பசங்களெல்லாம் காண்பிக்காம அங்க வந்த கூட்டத்தினுடைய நபர்களை கொஞ்சம் பாருங்களேன். கூட்டம் நடத்துங்க, தவறே கிடையாது. ஜென்சி பசங்களை திமுக ஆதரவு அளிக்கிறது, வாங்க நம்ம கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா பேசி கூட்டத்தை நடத்துங்க. இது ஏதோ ஒரு விர்ச்சுவல் மீட் மாதிரி ஒரு 50 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க, 300 பேர் வருவாங்க, எங்களுக்கு நீங்க வந்து இடமே கொடுக்கல, அதனால நாங்க நேரடியா அறிவாலயத்துக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? முதல்ல வர்றவங்க கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க உங்களுடைய பெயர் முகவரி எல்லாம் என்டர் பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டம் கம்மியாக வர்றது கொஞ்சம் கம்மியாகும் தெரிஞ்ச உடனே அறிவாலயத்துக்குள்ள கூட்டினாதான் கூட்டம் கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்களோ என்னமோ. இதை யாராவது ஜென்சி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனநிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார் நான் ஜென்சி பசங்க சார், தாத்தா காலத்து திமுக சார், எவனும் இப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டான். இப்போ இந்த மீட்டிங்ல பேசினதெல்லாம் 80s கிட்ஸ் இல்லாட்டி 90s கிட்ஸ் அம்பிட்டு தானே தவிர நீங்களாம் ஜென்சிலாம் கிடையாது அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கோங்க.